வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். நம்ம நேற்றுக்கு இந்த கான்செப்சுவல் திங்கிங்னு ஒன்று பார்த்தோம். கிட்டத்தட்ட அதை ஒட்டி வரக்கூடிய தலைப்பு தான். அந்த மாதிரி தான் குரோனாலாஜிக்கலாக அதை பண்ணியிருக்கோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தென் வில் கோ டீப் இன்டு த டாபிக். இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம். இல்லை தானாகவே கூட வருது, ப்ராம்ப்டிங் வருது, நம்ம பார்க்குறோம். இப்போ அண்மை காலங்கள்ல என்னன்னா எலெக்ஷன் சமயமா இருக்கிறதுனால சில பார்ட்டிஸ் ஹூ ஹவ் காட் லாட் ஆஃப் மணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் யூடியூப் சேனல் பார்த்தாலும் நியூஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆட் வரும். அந்த மாதிரி வந்து அவங்க அந்த ஸ்லாட்டை வந்து பணம் கொடுத்து வாங்கி நமக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டே வரக்கூடாதுன்னா நம்ம யூடியூப் ப்ரீமியம்க்கு பணம் கட்டி மட்டும்தான் போக முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் அம்பையர் அவுட்னா அவுட், எல்லாம் கிளம்பி போக வேண்டியதான். நோ பால்னா நோ பால், ஒயிட்னா ஒயிட். இப்போ வைடு, நோ பால் எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஆர்எஸ் ரெவ்யூ அப்படின்னு ஒன்று போறாங்க. ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு ஒரு பவுண்டரி லைன்ல அப்படின்னா இமீடியட்டா டிஆர்எஸ் ரெவ்யூ போய் அந்த டிஆர்எஸ் ரெவ்யூவால அந்த கேட்குற டீமுக்கு நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. அது பேட்டிங் டீம் கேட்கலாம், ஃபீல்டிங் டீம் கேட்கலாம். அது பிறகு நம்ம நெட்டை ஓபன் பண்றோம். ரியல் எஸ்டேட்டு, டெக்ஸ்டைல், ஜுவல்லரி, வாட் எவர் இட் இஸ், நீங்க போயிட்டு அதை லைக் பண்ணலாம், இல்லை சும்மா கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணலாம். பண்ணின உடனே என்ன ஆகும்னா, ஒரு வாட்ஸ்அப் சேட் ஒன்று ஒரு பாப்பப் ஆகும். அதாவது டூ வே கம்யூனிகேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இயங்குது. இன்னைக்கு எல்லா நிறுவனங்களுமே அதுக்குள்ள வந்துட்டாங்க. சப்போஸே நீங்க அந்த வாட்ஸ்அப் பாப்அப்க்கு நீங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், உங்க நம்பருக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஃபோன் வரும். நீங்க காலையில என்னுடைய கம்பெனி இதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்க, ஆர் இன்ட்ரெஸ்டட் மேடம், உங்களுக்கு ஏதாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, மீன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ பேங்க்குக்கு வந்து பாதி பேர் போகிறதே கிடையாது. அந்த ஆப்ஸ் நம்ம கையிலேயே இருக்கிறதுனால ஒரு பேங்க்குக்கான ஆப்ஸ், இப்போ கேவிபினா கேவிபி டிலைட் இருக்கு, எஸ்பிஐனா எஸ்பிஐக்கு ஒரு ஆப் இருக்கு. அது மாதிரி எல்லா பேங்க்குமே வச்சிருக்காங்க. அது மூலமாவே நம்ம பணம் வந்து எடுக்கலாம், போடலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எஃப்டி வைக்கலாம், ஆர்டி வைக்கலாம், எஃப்டியை க்ளோஸ் பண்ணலாம். எல்லாமே ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி ஓவர் ஃபோன். உட்காந்த இடத்துல பண்ணிட்டு போகலாம். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் ஃபார் த மந்த், ஃபார் த குவார்ட்டர், நீங்க டேட், இந்த டேட் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது உடனே காட்டும். ஸோ அந்த அளவுக்கு பேங்கிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் நீங்க பண்ணோம், நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட் ஹோமா மாறிடுது. ஸ்மார்ட் ஹோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் சீலிங் அது இதெல்லாம் போட்டு இந்த வீடு இப்படிதான் இருக்க போறதுன்ற ஒரு 3D டிசைன் நமக்கு முன்கூட்டியே பண்ணிட்டு நமக்கு வந்து காட்டுறாங்க. நேரடியாக கொண்டு வந்து காட்டலாம், இல்லை வந்து அவங்க ஒரு ஜூம் மீட்டிங்லயோ ஏதோ ஒரு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதில் அவங்க காட்டுவாங்க, இப்படி இப்படிலாம் இருக்கும் மேடம், ஹால் இப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், பெட்ரூம் எப்படி இருக்கும், டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த கலர் தான் வரப்போகுது, இந்த இடத்துல நம்ம லைட் போட போகிறோம், இந்த இடத்துல ஃபேன் போட போகிறோம், மாடியுலர் கிச்சன் இப்படின்லாம் இருக்கும், எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எப்படின்னா ரிமோட்டும் இருக்கும். நம்ம வாயிலே சொல்லலாம், இட் கேன் பி கண்ட்ரோல்டு ஓவர் யுவர் ஃபோன். ஹே கூகுள், டேர்ன் ஆன் த லைட், டேர்ன் ஆஃப் த லைட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன மாதிரியான பட்ஜெட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ். அப்புறம் நீங்கள் பெட் வாங்குறீங்க, காட் வாங்குறீங்கன்னா, இப்போ முன்னெல்லாம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு, ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு போவோம், காட்டை பார்ப்போம், டெலிவரி பண்ணிடுவோம், பெட்டு ஒன்று கேட்போம், ஒரு வண்டியில் ஏற்றி அவனே நம்ம பின்னாடி அனுப்பிச்சிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஸ்லீப் கம்பெனி, தூங்குறதுக்குன்னே ஒரு பெட்டு தலைகாணிக்குன்னு ஒரு தனி கம்பெனி. அவன் வந்து ஒரு 4-5 வெரைட்டி வச்சு உங்களுக்கு இதில் உட்காந்து பாருங்க, அதில் உட்காந்து பாருங்க, அதுக்கு ஒரு வீடியோ எல்லாம் போட்டு டிவி எல்லாம் காமிச்சு, இது இவ்வளோ திக்னஸ்ல இருக்க மாட்டோம், இது இவ்வளோ திக்னஸ் இருக்கு, இவ்வளோ திக்னஸ் இருக்கு, இது ஆர்த்தோபெடிக்கு நல்லது, இது வந்து முதுகு வலிக்காது, கழுத்து வலிக்காது, எப்படின்னா நம்மளுக்கு காமிச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த
பெட்னால என்னென்ன பயன்கள், எவ்வளோ கேரண்டி, எவ்வளோ வாரண்டி எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் என்ன ஆகும், நீங்கள் ஃப்ரீ வைஃபை நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அதை ஒரு ஃபெசிலிட்டியாக வந்து சில ஹோட்டல்ஸு, சில ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபேக்ட் வந்து வெளியூர்லாம் போனீங்கன்னா, பெங்களூர்ல, கல்கட்டாலாம் போனீங்கன்னா பல இடங்கள்ல ஃப்ரீ வைஃபையை கொடுத்து வச்சு, நம்ம ஊர்லேயே அந்த ஏர்போர்ட்ல அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் மூலமாக தான் உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரியாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தலைப்புக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. எப்படின்னா, தலைகீழ் வழிகாட்டுதல் அப்படின்னு பேர். தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் மானிட்டரிங். இப்போ நம்ம புதுசா ஒரு லேப்டாப் வாங்குறோம், மொபைல் வாங்குறோம், என்னன்னா கடைக்காரன் சொல்லி கொடுத்தா கூட வீட்டில் வந்த பிறகு வி வாண்ட் டு கெட் ஃபெமிலியரைஸ்ட். அதுவும் நீங்கள் ஐஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா ரைட்டில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் லெஃப்டில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ வி ஹாவ் டு கெட் ஃபெமிலியரைஸ்ட். அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், என்ன பண்ணணும், ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நமக்கு அழகாக சொல்லி தருவாங்க. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஆஃபீஸ். புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கமாக அதில் தொழில்நுட்பத்தில் ஊறி திளைத்தவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இளைஞர்கள் வந்து இந்த தொழில்நுட்ப உலகில் ஒரு சிஇஓக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த சிஇஓக்கு யார் குருவா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர். அவர் வயசுல ரொம்ப சின்னவராக இருப்பார், அனுபவத்துல சின்னவராக இருப்பார். ஆனா இந்த ஒரு விஷயத்துல இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ அது ஏஐ டெக்னாலஜியா இருக்கலாம். உங்களுக்கு 1 மந்த் கிளாஸ் எடுத்ததா நேற்று கூட என்கிட்ட சொல்லியிருந்தார். நிறைய விஷயம் இருக்கு ஏஐல கத்துக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வி ஆர் ட்ரைங் டு கெட் அக்கஸ்டம் டு ஹவ் வி கேன் மேக் யூட்டிலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலயுமே சாதக பாதகம் இருக்கு, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் we have to update ourselves. இதெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. we are not learning it. அது வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த தலைவர் என்ன பண்றாருன்னா, ரிவர்ஸ் மென்டாரிங் மூலமாக தன்னுடைய நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு யங்ஸ்டர் எக்ஸ்பர்ட் அந்த சப்ஜெக்ட்ல, இட்ஸ் கால்ட் எஸ்எம்இ, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட இருந்து இவர் கத்துக்கிறார். அடுத்தது என்னன்னா நிழல் வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேடோ போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. நிறுவனங்களுடைய முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கும்போது இந்த 30 வயதுக்கு உட்பட்ட திறமையான இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு ஒரு நிழல் வாரியம் அப்படின்னு உருவாக்கி இன்னைக்கு வந்து சில கட்சியெல்லாம் வச்சிருக்கான் இல்லையா, என்னமோ டிஜிட்டல் வாரியர் அப்படிங்கிறான். அவன் தான் அந்த கட்சியவே நடத்துறான். எது எது வீடியோ போடணும், என்ன பண்ணணும், யூடியூப் பண்ணணும், ஒரு பாட்டு போடணும், அந்த பாட்டை நம்ம மைண்ட்ல ஃபுல்லா ஏத்தான். இட்ஸ் நத்திங் பட் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். பாண்டு பிசார் என்றால் இந்த நினைவுக்கு ஒரு பாலாஜி போன்ற மாதிரி நம்ம மைண்ட்ல அவன் அதை ஏத்திக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி வந்து அந்த நிழல் வாரியம் மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனோட கருத்துக்களை கேட்பது, எதிர்கால தொழில்நுட்ப மாற்றங்கள் இன்னும் என்னென்னலாம் வரலாம், நம்ம நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஷேடோ போர்டு அப்படின்றத நம்ம பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல் பன்முகத்தன்மைன்றது. இட்ஸ் கால்டு காக்னிட்டிவ் டைவர்சிட்டி. ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம டீம்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ கலை, அறிவியல், உளவியல், பல துறைகளை சார்ந்தவர்கள் எப்பவுமே அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றவர் ஒரு கவர்மெண்ட் எம்பிஏ, ஒரு கார்பரேட்ல எம்பிஏ இருக்கக்கூடியவர் அங்க ஒரு ஐஏஎஸ் ஈக்குவலா சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தே ஹேவ் ஃபேர் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். குறிப்பா வந்து இப்போ எலெக்ஷன் சமயத்துல எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் மாத்திருக்காங்க. வித்தின் 2 days they'll get accustomed. கம்ப்ளீட்டா அந்த துறையை பத்தி அவங்க தலைகீழ கரைச்சு குடிச்சிருப்பாங்க. they know what it is. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த காக்னிட்டிவ் டைவர்சிட்டிங்கிறது என்னன்னா, நமக்கு கலை, அறிவியல், உளவியல் எல்லா பிரிவில் இருக்கக்கூடிய ஆட்களையும் அந்த தொழில்நுட்ப குழுவில் இணைத்து ஒரு கவிஞரும் ப்ரோக்ராமரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு யுனிக் கண்டுபிடிப்புகள் அங்க உருவாகும். இப்ப வைரமுத்துடைய பையன் பாட்டு எழுதுறதுக்கும் வைரமுத்து பாட்டு எழுதுறதுக்கு வித்தியாசம். வைரமுத்து சங்க பாடல்கள்ல எழுதினார். இந்த பையன் என்ன பண்றான்னா, புதுசா ஏதாவது 2 வார்த்தையெல்லாம்
ஃபாரின்ல இருந்தெல்லாம் எடுக்கிறான். ஸ்பெயின்ல இருந்து ஒரு வேர்டு, ஜப்பான்ல இருந்து ஒரு வேர்டு, அதெல்லாம் ஏஐ டெக்னாலஜில போய் போட்டு அவன் ஒரு பல்லவி அனுபல்லவி எல்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் ஒரு 4-5 சரணங்கள்லாம் ரெடி பண்ணி, ஏஐ இஸ் ஹெல்பிங். ஒரு கதைக்கோ, கவிதைக்கோ, கட்டுரைக்கோ, பாடலுக்கோ செதுக்குவதற்கு அது உதவுது. ஸோ இந்த அறிவாற்றல் பன்முகத்தன்மைன்றது இன்னைக்கு நிறுவனங்கள்ல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னா, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஹவ் ஆர் வி திங்கிங் ஆஃப் லேட்? நம்முடைய பலவீனம் என்ன? நம்ம வயது சார்ந்த குழுவை பிரிக்கும் பொழுது அந்த மக்கள் தொகை பன்முகத்தன்மைமாக டெமோகிராபிக் டைவர்சிட்டி, வயசானவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க. அந்த ஜெனரல் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், இவங்க எல்லாம் அபவ் 45 இருப்பாங்க. இது கீழே ஒர்க் பண்ற இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டீம்ஸ் எல்லாமே ஒரு 22லேருந்து 30க்குள்ள தான் இருப்பாங்க. அவங்களோட திங்கிங், அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கும். அவங்க திங்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க லாஜிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த தர்க்கம், கற்பனை திறன் எல்லாமே, அவங்களோட கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட இமேஜினேஷன், அவங்களோட லாஜிக் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த அறிவாற்றல் பன்முகத்தன்மையை இந்த நிறுவனத்துல எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சில தலைவர்கள் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரூப் திங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி செய்யும் பொழுது சில ஆபத்துகளை நம்ம தவிர்க்கணும். ஒரு நிறுவனத்துல தலைவர் எது சொன்னாலும் ஆமா சார் ஆமா சார் போடுறதுக்கு ஒரு 10 பேரை கூடயே வச்சிருப்பான். அப்ப தலைவர் வந்து அவரை தான் திங்க் பண்ணுவாரு, அவரை தான் செயல்படுவார். அவருக்கு ஒன்றும் புதுமையாலாம் செயல்பட தெரியாது. சும்மா he will grind the same axe, அரைச்சதே அரைப்பார். பெராஸ் இப்போ நியூ டீம் இப்போ கொண்டுறாங்க. இப்போ வியூக வகுப்பாளர்கள்ங்கிறாங்க பொலிட்டிக்கல் நிறுவனங்கள்லாம். அது மாதிரி நிறுவனங்கள்லையும் ஒரு எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் வரும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, இந்த யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃபிளிக்ட், சார் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் சார், இந்த வெப்சைட் வந்து நமக்கு வந்து டச் ஸ்கிரீன்லயே இருக்கட்டும், அது சில போர்ஷன்ஸ் மட்டும் இன்டராக்டிவா இருக்கட்டும், நம்ம we will not give வளவலான்னு ஸ்டோரிலாம் கொடுக்க மாட்டோம் சார், சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இருக்கட்டும், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணா இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகும், அதில் போய் அவங்க டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே அது மெயில் ஆகிடும், பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்கும், அதை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வித்தியாசமா எப்படி வந்து நிறுவனத்தில் தன்னோட வெப்சைட்டில் ஆரம்பிச்சு அந்த மார்க்கெட்டிங் மெத்தடாலஜிலேருந்து எல்லாமே அதில் கொண்டு வராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட் மூலமாக. கான்ஃப்ளிக்ட்னா முரண், மாறுபட்ட கருத்து இருக்கும். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், டிஸ்ட்ரக்டிவாக இருக்காமல் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்து தவறான முடிவுகள் எடுப்பதை அவங்க வந்து தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு மூளைகளின் சங்கமம், நிபுணத்துவம் அப்படின்றத ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும். அப்போ லாஜிக்கல் திங்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கொடுத்திருக்கிற தரவுகள் எல்லாம் ஆராய்வு செய்வாங்க. தரவுகள்னா என்ன, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா. அப்போ கிரியேட்டிவ் திங்கர்ஸ்னு இருக்காங்க, புதிய வடிவங்களை அவங்க உருவாக்குறாங்க. அப்புறம் எம்பத்தட்டிக் திங்கர்ஸ்னு இருப்பாங்க, அனுதாபிகள். அவங்க அந்த கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிடுறோம் ஈஸியா, நம்ம யாருக்கு இதை கொடுக்க போறோமோ அவங்க ஈஸியா யூஸ் பண்ண முடியுமா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்றதுக்கு எம்பத்தட்டிக் திங்கர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. இவங்க போட்டு வச்ச திட்டத்தெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்தி அதை வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அதை டெலிவர் பண்றாங்க. அப்புறம் பிசினஸுடைய தாக்கமாக ஒரு நியூ ஹெல்த் ஆப், புதிய ஹெல்த் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க சாஃப்ட்வேர் மூலமா. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மருத்துவர், ஒரு விளையாட்டு வீரர், ஒரு முதியவர், இவங்க எல்லாருடைய ஆலோசனையும் எடுத்து ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பயனுள்ள சிறந்த ஒரு பொருளாக, கண்டுபிடிப்பாக உருவாகுது. இன்னைக்கு வந்து சோப்லாம் தேய்ச்சிக்காதீங்க, இன்ஃபெக்ஷன் வருது, நீங்க லிக்விட் சோப் தேய்ச்சிக்கோங்க, நீங்க வந்து கையில வந்து ஒரு வைப்பர் மாதிரி வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்க உடம்புலாம் தேய்ச்சி குளிங்க. அந்த காலத்துல தேய்ச்சிருக்காங்க, தேங்காய் மாட்டை தேய்ப்பாங்க. அப்புறம் வந்து அந்த சுரக்காலேருந்து ஒரு உரம் மாதிரி கிடைக்கும், அதோட கடையில் விற்குது. அதை இப்படியே இன்னைக்கு பழசாதான், பேக் டு பேசிக்ஸ்ன்ற மாதிரி பழசா நம்மளுக்கு வேற ஒரு வடிவத்துல கொடுக்குறாங்க. அப்போ இந்த தலைவருடைய பங்கு என்னவா இருக்குன்னா, கண்டக்டர், he is the conductor, லைக் சிம்பனியுடைய ஹெட் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இசைக்குழுவில்
வெவ்வேறு கருவிகளை எப்படி எழுப்பினாலும் ஒரே மாதிரியான அந்த ஹார்மோனியஸ் சவுண்ட் நம்மளுக்கு வருது இல்லையா? அந்த மாதிரி பல்வேறு சிந்தனை கொண்டவர்களை கொண்டு மோதல்கள் இல்லாமல் பொதுவான இலக்கை நோக்கி, அது ரொம்ப முக்கியம். காமன் அப்ஜெக்டிவ். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துன்னு போனா கம்பெனி ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அந்த காமன் அப்ஜெக்டிவை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதுல இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சக்சஸ் நோக்கி அவங்க பயணம் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த கதையை சொல்லிட்டேன் நான். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல வரவங்க என்ன பண்றாங்க? ஒரு மீன், ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு பறவை எல்லாம் இருக்கும். எல்லாம் வேகமா யார் மரத்துல ஏறுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மங்கி அண்ட் தென் ஒரு பேர்டு, அது ரெண்டுக்கு தான் வேலை கிடைக்கும், மீதி எதுக்கும் வேலை கிடைக்காது. ஸோ இந்த விஷயத்த அதுக்கு பேர் தான் கார்னிட்டிவ் டைவர்சிட்டின்னு சொல்றாங்க. கார்னிட்டிவ் டைவர்சிட்டி. அதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தோல்விகளை செலிப்ரேட் பண்றாங்க சில நிறுவனங்கள்ல. செலிப்ரேட்டிங் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்ஸ். ஒருத்தன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான். லெட்ஸே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணியிருக்கான், இல்லை பேக்ல ஸ்கூப் அடிச்சு 6 அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் கிரிக்கெட்ல. அதெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தர் ஸ்வீட் ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு ஹோட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், ஒரு புது செஃப். அது ஒர்க் பண்ணாமல் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஃபெயிலியருக்காக அவர் தனியாக கூப்பிட்டு அந்த மாதிரியான டெக்னாலஜி பீப்புளை, ஐ திங்க் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப், இட் வாஸ் அ வெரி குட் ட்ரை, டோன்ட் கிவ் இட் அப், ஓகே அப்படின்னு சொல்லி அவனை ஹியூமன் ஆக்மெண்டேஷன் சொல்றாங்க. அவனை வந்து திறனை பெருக்குவதாக அவனை மாற்றி ரோபோக்களை விட மனித உணர்வுகளுடன் கூடிய தொழில்நுட்பம் தான் அந்த இக்யூ அண்ட் ஐக்யூ. இக்யூ அண்ட் ஐக்யூவையும் பிசினஸ்ல நீண்ட காலம் நிலைக்கணும். ரொம்ப ஏஐ மட்டும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத பண்றாங்க. அதுக்கு பிறகு திறந்த புத்தாக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் ஓப்பன் இன்னோவேஷன். எல்லா அறிவாளிகளும் நம் நிறுவனத்திலேயே இருப்பது கிடையாது. அதை உணர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் அப் பண்ணும்பொழுது சில மாணவர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அவங்களோட ஐடியாஸ் எல்லாமும் கேட்குறாங்க. அதை எப்படி வணிகமாக்குவது? இப்ப ஆப்பிள் அண்ட் கூகுள் நிறுவனங்கள்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அதை தான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு காத்திருப்பு மற்றும் வேகம், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் அண்ட் டாக்டிக்கல் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீடு, சாரி, டாக்டிக்கல் ஸ்பீட். தொழில்நுட்ப ஒரு முதலீட்டுல லாபம் கிடைக்கக்கூடிய சில காலம் பொறுமை நம்மளுக்கு தேவை. எடுத்தோன்னா பிரெக்னன்ட் பாஸ்ன்னு எடுத்தோன்னா லாபம் கிடைச்சிடாது. புதுசாக தொழில்நுட்பத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, வெயிட், let people understand, you have to educate them, you have to make them accept, you have to make them use, you have to come back, wait for their feedback. அதுக்கப்புறமா தான் அதில் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு உங்களுக்கு புரியும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த போர்ட்டர் ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோஸ் வெயிட்ல ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ணிடலாம் கம்மியஸ்ட் ரேட்ல. சில ஆப்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா கடைக்கெல்லாம் போக வேண்டாம், அவன்கிட்டே நீங்க வந்து உங்களுடைய ஃபைல பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிட்டீங்கன்னா அவன் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன சைஸ் என்னன்னு கேட்கலாம். பேப்பர்லையா, அட்டையிலையா, திக் பேப்பர்லையா, A3 A4 அதெல்லாம் போட்டு ஒரு என்வலப்ல போட்டு அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா எக்ஸிகியூஷன் ஸ்பீடு அப்படின்னு சொல்றோம். நம்ம நினைச்சத உடனே செய்யணும், அதுதான் வந்து ஒரு நவீன தலைமைத்துவம்னு சொல்றோம். ஸோ அந்த கடந்த கால அனுபவம் ஒரு திசை காட்டி மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு மேப் மாதிரி மாறிடக்கூடாது. அது வந்து மேப் கிடையாது. கடந்த கால அனுபவம்ன்றது ஒரு அனுபவம். அதை வைத்துக்கொண்டு மேல புதுசா இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், டெக்னாலஜி ஃப்ரான்டியர், அந்த புதிய நிலப்பரப்புல நம்ம எப்படி எப்படிலாம் விஷயங்களை செய்ய போறோம். ஸோ அதை தான் வந்து நான் சொன்னக்கூடிய இந்த காக்னிட்டிவ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது. மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனத்துடைய அந்த ஐபோன் உருவாக்கம். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொழில்நுட்பம் மட்டும் போதாது, தொழில்நுட்பம் கலைகளோடும் மனிதாபிமானத்தோடும் இணையும் பொழுதுதான் இதயம் பாடும் முடிவுகள் கிடைக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லிபரல் ஆர்ட்ஸ்ன்றாங்க தொழில்நுட்ப கலைகள். மனிதாபிமானம்னா ஒரு ஹியூமனிட்டி பிளஸ் ஹியூமனிட்டிஸ், நீங்க அப்படி ப்ளூரல்லையும் சொல்லலாம். ஸோ அது ஒரு எம்பத்தின்னு சொல்லலாம். அது இருக்கணும்.
நம்ம ப்ராடக்ட் வந்து பெரிய மேதாவிகளுக்கு மட்டுமே ஒரு ப்ராடக்டை உருவாக்கினா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐபோன் உருவான போது ஒரு கோடிங் தெரிஞ்ச ஒரு மென்பொருள் வல்லுநர்களை மட்டும் அவங்க சேர்த்துக்கல. அங்க ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை மோதல் நடந்தது. பலவிதமான தரப்பட்ட மக்களை வந்து அந்த கம்பெனியில சேர்த்துட்டாங்க. அவங்க ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பட்டன்கள் அதிகமா இருக்கணும், அப்பதான் எல்லா வசதியும் இருக்க முடியும்னு சில பேர் தர்க்கம் பண்ணாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, கலைஞர்கள் வடிவமைப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைனர்ஸ் ஒரே ஒரு பட்டன் கூட இல்லாம வெறும் டச் ஸ்கிரீன் தான் இருக்கணும், அப்பதான் அந்த டச் ஸ்கிரீன் அறிமுகம் மாறும். பட்டனே இருக்கக்கூடாது ஒரு போன்ல, புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே டச்லயே இருக்கணும், அப்பதான் பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும், எளிமையாவும் இருக்கும், ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கும், ஒரு அழகுணர்ச்சி இருக்கும் அந்த பொருள்ல. அதை வச்சுதான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய மானிடவியலாளர்கள் ஒரு கருவியை எப்படி தொடுகிறார்கள், அவர்களுடைய விரல்கள் எப்படி நகர்கின்றன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஸ்வைப் செய்யக்கூடிய முறைகள் பரிந்துரைத்தல். இப்போ நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்களேன், உங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு கால் வரும், லெஃப்டால அந்த காலை தள்ளி விட்டும், அந்த காலை தள்ளி விட்டு அது பாட்டுக்கு தொடர்ந்து கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி ஸ்வைப் பண்றாங்க, இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள் நம்மளுடைய ஸ்மார்ட் போன் புரட்சியவே உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு பொறியாளர்கள் மட்டும் உருவாக்கின ஒரு விஷயம் இல்லை. இது பெரிய எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம் இந்த டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ல. அப்படின்னா நம்ம நிலையில இருந்து இதை தயாரிக்கிறவங்க யோசிக்கிறாங்க இது எப்படி இருக்கு. நேற்றுக்கு வந்து சார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த முக்கியமான அந்த உணவு அது எப்படி வந்து நமக்கு வைட்டாலிட்டி, ஹோலிஸ்டிக் வைட்டாலிட்டின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணார். அப்போ இந்த ஹோலிஸ்டிக் வைட்டாலிட்டினா என்ன? ஹோலிஸ்டிக்னா அதுல எல்லாமே இருக்கு, அது நமக்கு தேவையான திறன்களை கொடுக்கிறதுன்றது ஒரு உணவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல என்னென்னலாம் விஷயம் எல்லாம் இருக்கு, அதை பண்ணிட்டு நீங்க யோகா பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த அறிவாற்றல் பன்முகத்தன்மை என்பது ஒரு தோட்டத்துல ரோஜா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த ரோஜா தோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முல்லை, மருதாணி, மற்ற சில ஹெர்ப்ஸ் இருக்கலாம், இல்ல ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கலாம், ஒரு நந்தவனம் மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் திங்கர் அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு பல்வேறு நிறுவனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ தலைவர் என்பவர் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் அனுமதிக்க கூடாது, ஆனால் அவங்க டயலாக்ஸை என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா தகராறுகள்ல ஈகோ வரும், ஒரு உரையாடல்கள்ல ஐடியா வரும். நமக்கு ஐடியா தான் ரொம்ப முக்கியம். ஐடியா வச்சுதான் பிசினஸை ஃபர்தர் லெவலுக்கு கொண்டு போகலாம் என்கிற இந்த அளவுல என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நிறைய கருத்துக்கள் நான் உங்களுக்கு அள்ளி தெளிச்சிருக்கேன், யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா சார்ட்டேருந்து அந்த ஒரு வீடியோ கூட கேட்டு வாங்கி மறுபடியும் பாருங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.